சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு தான் குடும்பத்தவே ஏமாத்தி இவ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கா. இனிமேலும் இவ எங்க வீட்டுக்கு தேவையே இல்லை. உண்மையை சொல்லியிருந்தா கூட நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். ஆனால் இப்படி பித்தலாட்ட ஆடி இந்த மாதிரி ஒரு கேவலமான கல்யாணத்தை இவ பண்ணியிருக்கா. இவளை நாங்கள் ஒரு நாளும் மன்னிக்கவே மாட்டோம். தயவு செஞ்சு என் பிள்ளைகிட்ட இருந்து இவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணி இருந்துட்டு இங்க பாருங்க சார், நான் தப்பு பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக என்னைக்கும் மனோஜை நான் வெறுத்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி மனோஜ் ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவர் ஷோரூம் வச்சாரு. ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஷோரூம் வச்சாரு, இவங்க அப்பா வீட்டுல இருந்தா எடுத்துட்டு ஷோரூம் வச்சுங்க. என் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த பணத்துல தான் நாங்க ஷோரூமே ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் வீட்டுக்கு தெரியாம தான் அந்த வேலையும் இவ பண்ணி வச்சா. அது மட்டும் தெரியாது, வீட்டுக்கு தெரியாமல் 32 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் சொல்கிறாங்க. இங்கே பரமா ஒரு குடும்பத்தைவே நீ ஏமாத்திருக்க, அதனால் உனக்கு மன்னிப்பே கிடையவே கிடையாது. அதனால் உன்னை மனோஜ் கிட்டே இருந்து டிவோர்ஸ் வாங்க சொல்லி உங்கள் வீட்டில் வற்புறுத்திட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நான் சித்தே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி இருந்துட்டு ஜட்ஜவே ஏமாத்திட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஜட்ஜ் நம்ம மனோஜ்க்கு டிவோர்ஸ் வாங்கி தர போறாரா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.